ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் செஞ்சுட்டாலே வீடு ஃபுல்லாக அந்த கவுச்ச ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதை எப்படி நிரந்தரமாக போக்கலாங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லிக்விடை வச்சு வீட்டெலாம் எப்படி க்ளீனிங் பண்ணலாங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம வீடியோவை பார்க்குறதா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மீன், இறால், நண்டு இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம வீட்டில் சமைச்சோன்னு பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக இந்த கவுச்ச ஸ்மெல்லு இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெட்ரூம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாசம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி வராமல் இருக்கிறதுங்கிற டிப்ஸில் பார்க்கலாங்க. இதுக்கு கொஞ்சமாக தண்ணியை அடுப்பில் நல்லா ஹீட் பண்ணலாங்க. ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நம்ம கம்போர்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா இந்த தண்ணி கொதிக்கும் போது இந்த கம்போர்ட் வாசனம் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக அவ்வளோ நறுமணமாக இருக்குங்க. இந்த தண்ணியை நல்லா நம்ம கொதிக்க வச்சுட்டு இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மீன் ஸ்மெல்லு, நண்டு ஸ்மெல்லாம் நம்ம சமைச்சோம் இல்லையா, அந்த வாசம் பார்த்திங்கன்னா அந்த கொதிக்கக்கூடிய அந்த தண்ணியில் இந்த நம்ம கம்போர்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ பார்த்திங்கன்னா அதோட வாசத்துக்கு கொஞ்சம் கூட இந்த கவுச்ச ஸ்மெல் இருக்கவே இருக்காது. இந்த தண்ணியை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சுட்டு இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலாக நம்ம ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீடு ஃபுல்லாக இந்த தண்ணியை நம்ம தெளிச்சு விடலாங்க. இந்த மாதிரி தெளிச்சு விட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் கொஞ்சம் கூட அந்த ஸ்மெல் இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம கம்போர்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பார்த்திங்கன்னா அந்த வீடு ஃபுல்லாக அவ்வளோ நறுமணமாக இருக்குது. நம்ம பாத்ரூமு, ஹாலு, பெட்ரூமு இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரே நம்ம நல்லா தெளிச்சு விட்டுக்கலாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா கிச்சனில் இந்த ஸ்ப்ரே நம்ம அதிகமாக தெளிச்சு விட்டுக்கலாம். தெளிச்சு விட்டு இந்த லிக்விடை நம்ம ஊற்றி எறிய வேணாங்க. இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, இதை ஸ்டவ் க்ளீனிங்கும் பண்ணலாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா இந்த நம்ம நான்வெஜ் சமைச்சோம் பார்த்திங்களா, அந்த ஸ்மெல் வரவே வராது. இந்த தண்ணியை நம்ம ஊற்றி எறிய வேணாம். இதை கொஞ்சமாக நம்ம எடுத்து நம்ம எப்போவுமே ஸ்டவ் க்ளீன் பண்ண, ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணதுக்கு இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை அன்னைக்கு வச்சுட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மெல் கொஞ்சம் கூட போகவே போகாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கம்போர்ட்டோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டவ் அவ்வளோ க்ளீனிங்காக சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியை கொண்டு நான் ஃப்ரிட்ஜெல்லாம் துடைச்சேங்க. ஃப்ரிட்ஜும் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருந்துச்சு. இது நம்ம சோப்பு போட்டு நம்ம கழுவுனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் அவ்வளோ எஃபெக்ட் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஷைனிங்காகவும் இருந்துச்சு. துடைச்சதுக்கப்புறம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. வாசம் மணமாகவும் இருந்துச்சு. நீங்களே இனிமேல் உங்கள் வீட்டில் நான்வெஜ் சமைச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக கம்ஃபோர்ட் தண்ணி கொதிக்க வச்சுட்டு நம்ம வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் மணமாக நறுமணமாக இருக்குங்க. நம்ம நான்வெஜ் செஞ்சதுக்குண்டான அடையாளமே இல்லாமல் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு அவ்வளோ அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தா இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேங்க. இது ரொம்ப ஹீட்டாக வேணாம், லைட் ஹீட்டாக இருந்தாலே போதும். இதில் மிக்ஸி ஜாரை நம்ம கமுத்து வச்சுக்கலாம். எதுக்கு இந்த ஜாரை கமுத்து வச்சோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் அரைப்போம் இல்லையா, இஞ்சி பூண்டு பிரியாணி மசாலாலாம் அரைச்சோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாரில் வாழை இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்மெல் இருக்கனால நமக்கு சட்னி அரைக்கிறதுக்கு சரியாக வராது. இந்த மாதிரி நம்ம ஜாரை கழுவிட்டு இஞ்சி பூண்டு அரைச்சிட்டோ இல்லது பட்டையிலக்காய் தூள், பிரியாணி மசாலா அரைச்சிட்டோ அந்த ஸ்மெல் போகலன்னா இந்த மாதிரி சட்டியில் லைட் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஜாரை கமுத்து போட்டாலே போதும். இந்த வாடை கொஞ்சம் கூட வரவே வராது. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு தோசை சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நம்ம தலை சீவோம் பார்த்திங்களா, அந்த சீப்பு நம்ம புதுசாக வாங்கி சீவும் போது பார்த்திங்கன்னா அது தலையில் நல்லாவே கொஞ்சம் கிராச் ஆகும். இந்த மாதிரி கிராச் ஆகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தலை சீவவே கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. அந்த சீப்பை என்ன செய்வோன்னு பார்த்திங்கன்னா தூக்கி எறிஞ்சிடும். ஸோ இந்த சீப்பை தூக்கி எறியாமல் எப்படி செய்யலான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தோசை சட்டியை எடுத்து அதை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சீப்பை இந்த மாதிரி இந்த சைடும் அந்த சைடும் தேய்ச்சி விட்டோன்னு பார்த்திங்கன்னா இந்த சீப்பு கொஞ்சம் கூட கிராச் இல்லாமல் நமக்கு தலை சீவத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். புது சீப்பு பார்த்திங்கன்னா நம்ம தலையில் செய்யும் போது லைட்டாக கீறுற மாதிரி கடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. நம்ம இந்த மாதிரி செஞ்சோன்னு பார்த்திங்கன்னா அந்த சீப்பு ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். தலை சீவும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேங்காய் லைட்டாக ஒரு பவுலில் போட்டு இதை நனைச்சி எடுத்துக்கலாங்க. நனைச்சி எடுத்துகிட்டு நம்ம தேங்காய் உடைச்சோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு தேங்காய் உடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா செதறி போகாமல் தேங்காவை நல்லா ரெண்டாக உடைக்கிற மாதிரி சூப்பராக உடைக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம உடைச்சோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கூட கைவலி இருக்கவே இருக்காது. நம்ம தேங்காய் தண்ணியில் நினச்சிருக்கோம் பார்த்திங்களா, இதனால் பார்த்திங்கன்னா கிரிஃபாக இல்லாமல் தேங்காய் நமக்கு உடைக்கிறதுக்கு நல்லாவே லூஸாக இருக்கும். மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு
பார்க்கலாம். நம்ம பாத்திரம் விளக்கிட்டு இந்த ஸ்க்ரப்பரை பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வச்சுருவோம் இல்லையா? ஸோ அப்படியே வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதுலேருந்து கிருமிகள்லாம் நிறையா ஃபார்ம் ஆகும். இதை நம்ம என்ன செய்வோம், மறுபடியும் எடுத்து நாளைக்கு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இனிமேல் இப்படி வைக்காமல் நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா, நைட்டில் பாத்திரத்தை கழுவிட்டு அந்த ஸ்க்ரப்பரை வந்து இந்த மாதிரி 2 கிளிப்பு போட்டு நம்ம இதை கிளிப்பில் மாட்டிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டு மாட்டம் வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரப்பரில் இருக்க தண்ணி எல்லாமே கீழே வடிஞ்சிருங்க. இந்த மாதிரி தண்ணி வடின்றனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்க்ரப்பர் ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரப்பரை வந்து நம்ம மறுபடியும் பாத்திரம் விளக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே நீங்கள் பாத்திரம் விளக்கிட்ட ஸ்க்ரப்பர் அப்படியே டப்பாவில் போட்டு வைக்காமல் இந்த மாதிரி நம்ம ஒரு கிளிப் மட்டும் செஞ்சு நம்ம வச்சோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி இல்லாமல் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சின்னதாக ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க. இந்த பவுலில் வந்து 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து சக்கரை டப்பா, மண்டவெல்லம்லாம் தூள் பண்ணி போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடிய இனிப்பு பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா எறும்புகள் வந்து அதிகமாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, இந்த பவுடரை வந்து இந்த டப்பா சுற்றி நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம சக்கரை டப்பாவில் நம்ம இந்த பொடியை செஞ்சு போட்டு வச்சுக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா இந்த எறும்புகள்லாம் கொஞ்சம் கூட வரவே வராது. நம்ம போட்ட கரம் மசாலா தூளுக்கும் மஞ்சள் தூளுக்கும் பார்த்திங்கன்னா இதோட வாசத்துக்கு எறும்பு வரவே வராது. நீங்களும் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய சக்கரை டப்பாவை சுற்றி நம்ம போட்டோன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எறும்பு வரவே வராது. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து பல்லி, கரப்பாம்பூச்சி எல்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சமயங்களில் எலிகளும் வீட்டுக்குள்ளே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இந்த பவுலில் வந்து ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து 2 ஸ்பூன் அளவு வந்து நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. கோதுமை மாவு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வந்து எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை கெட்டியாக பிணைஞ்சிக்கலாங்க. இதுக்கு வந்து தண்ணி நம்ம ஊற்ற தேவையில்லை. நம்ம வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஈரமும் இந்த நம்ம எலுமிச்சை சாறு ஊற்றணும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய தண்ணியே போதுங்க. இதை நல்லா பிணைஞ்சு நம்ம ஒரு பால் மாட்டம் ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து குட்டி குட்டியாக பால் மாட்டம் உருட்டி எடுத்துக்கலாங்க. இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் பல்லி, கரப்பாம்பூச்சியெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த உருண்டையை வந்து நம்ம ஸ்டவ் கடியில் ஒன்று போட்டுக்கலாங்க. ஸ்டவ் கடியில் ஒன்றும், கேஸ் சிலிண்டர் கடியில் ஒன்றும், அது மட்டும் இல்லாமல் நம்ம வாஷ் பேசன் கடியில் ஒன்று போட்டுக்கலாங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜு கடியில் கூட ஒன்று போட்டுக்கலாம். ஏன்னா எலியெல்லாம் ஃப்ரிட்ஜு கடியில் வரும், ஸ்டவ் கடியில் வரும் இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த உருண்டையை நம்ம போட்டு வச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பல்லி, கரப்பாம்பூச்சி அது மட்டும் இல்லாமல் எலிகள் பார்த்திங்கன்னா வரவே வராது. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.